ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 35வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில், சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 48வது ஸ்லோகம். 31வது ஸ்லோகத்திலிருந்து 35 வரைக்கும் படிச்சிடலாம். அமிர்தாம் சுத்பவோ பானுஹு சஷபிந்து சுரேஸ்வரஹ ஔஷதம் ஜகதஸ்ஸேதுஹு சத்யதர்ம பராக்கிரமஹ பூத பவ்ய பவன்னாதஹ பவனः பாவனோ நலஹ காமஹ காமக்ருத்தாந்தஹ காமः காமப்ரதः பிரபுः யுகாதிகிருத் யுகாவர்த்தோ நைகமாயோ மகாசனः அதிருஷ்யோ வியக்தரூபஸ்ச சகஸ்ரஜிதானந்தசித் இஷ்டோ விசிஷ்டசிஷ்டேஷ்ட சிகண்டேன குஷோ விஷः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुर्महीधरः अच्युतप्रथितः प्राणः प्राणदो वासवानुजः अपां निधिरधिष्ठानम् अप्रमत्तप्रतिष्ठितः. 35வது ஸ்லோகத்தில் நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அதிஷ்டானம் 324வது நாமம் அதிஷ்டானம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதிஷ்டானம்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மொத்த ஜெகத்துக்கும் பார்த்தீங்கன்னா உபாதான காரணமாக இருக்கின்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஷ்யத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அதிஷ்டானம் 324வது நாமம். அதிதிஷ்டந்தி பூதானி உபாதான காரணத்துவேன பிரம்ம இதி அதிஷ்டானம். இப்போ நமக்கு கேள்வி வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவான் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கார் சுவாமி, அவர் அதிஷ்டானம்னு சொல்லியிருக்கு, சுத்த பிரம்மத்தை தானே எடுக்கணும் அப்படின்னா நிறைய இடத்துல சுத்த பிரம்மத்தையும் எடுக்கணும். கூட பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எல்லாத்துக்கும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சுத்த பிரம்மம் நிமித்த காரணம். வெறும் சுத்த பிரம்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் நிமித்த காரணம், வெறும் கான்சியஸ்னஸ். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை படைக்க முடியுமா சுவாமி, இந்த கிரியேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சுத்த பிரம்மத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லை. ஒன்று படைக்கணும் அப்படின்னா, ஒன்று கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் கண்டிப்பாக வேணும். ஒரு குலாலன் இருக்கான், ஆனால் குலாலன் இருக்கா அப்படின்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேணும்ல. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பெயிண்டிங் பண்ணணும், ராத்திரியில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணணும்னு தோணுச்சு. நல்ல ஒரு விநாயகரை பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ண நல்லா இருக்கும். ஆனால் பெயிண்டிங் பண்ணணும்னு உள்ள தோணுச்சுனாலும் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கான நாலேஜ் இருக்குது. நல்லா அக்ரலிக் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கணபதியை நல்லா பண்ண முடியும். ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்தா பண்ண முடியும். எல்லா சாமர்த்தியமும் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா இச்சையும் இருக்குது, வில்லும் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் இல்லை சாமி. நான் ஒரு டப்பா வச்சுருந்தேன், எடுத்து கொடுத்துட்டேன். ஒரு குழந்தை வச்சு கொடுத்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இல்லை, பாக்ஸ் இல்லாததுனால, அக்ரிலிக் பெயிண்ட் இல்லாததுனால என்னால் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ண முடியும். இதே மாதிரி தான் சுத்த பிரம்மம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் காசு இல்லாதது, அது வெறும் நிமித்த காரணம் மாத்திரம். அது கூட மெட்டீரியலுக்கு என்ன சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவித்யா சொல்லக்கூடிய அந்த மாயா சக்தி சேர்ந்தோன்னு தான் மெட்டீரியல் ஆகிடுது. மேட்டர் பார்த்தீங்கன்னா அப்புறம் சேரும். சரி, மேட்டர் சேர்ந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பேர் வந்துடுது, நம்ம சொல்லிப்போம் ஈஸ்வரன் பேர் வந்துடுது. அப்போ ஈஸ்வரன் எப்போ எடுத்தோமோ அப்போ ஈஸ்வரன் எடுத்தோன்னே சுத்த சைத்தன்யம் நிமித்த காரணம் ஆகிடும். இந்த மாயான்னு சொல்றது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காசு உபாதான காரணம் ஆகிடும். இந்த ரெண்டும் சேர்ந்த தத்துவம் தான் ஈஸ்வர தத்துவம். அப்போ ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னா இந்த ஜெகத்துக்கு நிமித்தமாகவும் இருக்கார், அதே நேரத்தில் உபாதானமாகவும் இருக்கார். நிமித்தம்னா அர்த்தம் இன்டெலெக்சுவல் காசு, வெறும் அறிவு, அவ்வளோதான். அப்போ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா மாயா. மாயா பார்த்தீங்கன்னா தனிச்சு சொல்ல வேண்டியதானே சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் தனி எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மாயைக்கு இல்லை. ஆனால் சாங்கியத்தில் மாயா சுதந்திரம்.
சாங்கிய காரிக்கா படிச்சவங்களுக்கு தெரியும். திரும்ப நம்ம படிக்க போறோம். சாங்கியத்திலையும் யோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா புருஷனோட சந்நிதியில காரியம் பண்ணும், ஆனா சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாயா சுதந்திரம். ஆனா நம்ம மதத்துல வந்து பாத்தீங்கன்னா அது சுதந்திரம் இல்லை. எங்கெல்லாம் நீங்க மாயை அப்படின்னு சொல்றீங்களோ, அவ்யாக்கிருதம் அப்படின்னு சொல்றீங்களோ, இமீடியட்டா அதுக்கு அதிஷ்டானமா எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைத்தன்யத்தை அதிஷ்டானமா எடுக்கணும். அப்ப மாயை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட அபின்ன சக்தியா இருக்கிறதுனால அது தனிச்சு எங்கேயுமே நம்ம மதத்துல வந்து பாத்தீங்கன்னா தனிச்ச மாயான்னு ஒண்ணு எங்கேயுமே இல்லை. சரி, உபயோருபாகான் அப்படின்னு திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பகவான் தன்னோட பாதியை வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்காக கொடுத்துட்டார் அப்படின்னு. அப்ப ஈஸ்வர தத்துவம்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயை சுவாமியை சார்ந்துதான் இருக்கும், 50-50 தான் இருக்கும். இப்ப அதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா, ஈஸ்வர தத்துவத்துக்கு வந்து என்ன பேர் சொல்றோம்னா அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். ஈஸ்வர தத்துவத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், அவ்யக்தம் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். அப்போ ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு சேர்ந்தாச்சு இல்ல, என் ஒய்ஃபை கேட்கணும் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஒருத்தர் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், சாமி எங்க ஒய்ஃப் வந்து உங்களுக்கு தட்சிணை அனுப்புனாங்க சாமி. நான் சொன்னேன், ஏங்க நீங்க அனுப்புன்னு சொல்ல வேண்டியது, நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்ல வேண்டியதுன்னு. அது என்ன ஒய்ஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்றது? ஒய்ஃப் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி அவர் அனுப்பினார் சாமி, அவர் கொடுக்க சொன்னார் சாமி. ஏங்க என்னங்க புருஷன் பண்ணாட்டு 2 பேரும் விளையாடுறீங்களா? நீங்க தட்சணை கொடுக்கும்போது உங்க வீட்டுக்காரர் கொடுத்தாருன்னு சொல்றீங்க, உங்க வீட்டுக்காரருக்கு அவர் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு ஒய்ஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. 2 பேரும் எப்படி அப்படின்னா 2 பேரும் ஒண்ணு தானுங்க, 2 பேரும் தனித்தனியெல்லாம் இல்லை, 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. அப்ப இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். அப்ப அதை வச்சுக்கிட்டு தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டானம்ன்ற இடத்துல ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டா உபாதான காரணம்னு சொல்லியிருக்கு, மாயையே சொல்லியிருக்கீங்க. பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா அதிஷ்டானமா இருக்காருன்னா அந்த சைத்தன்ய ரீதியில வந்து பாத்தீங்கன்னா இங்க நிமித்த காரணத்தை சொல்லல, உபாதான காரணமா இந்த மொத்த ஜெகத்தும் மெட்டீரியல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயா தத்துவ மெட்டீரியல். அந்த மாயையாவும் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் இருக்கார். நான் 2 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு, சுபாவம் அப்படின்னு. சுபாவம்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்மத்திலேயே இருக்கக்கூடிய சுபாவம் இந்த மாயா. அப்ப மாயான்றதும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியறதா இருக்கு. அப்ப இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மேல இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம், மாயைக்கு மேல இருக்குன்னு சொல்லலாம். மாயா எங்க இருக்குன்னு கேட்டா அந்த சைத்தன்யத்துக்கு மேல இருக்கு. அப்ப மாயைன்ற நிமித்த உபாதான காரணத்தையும் ஆதாரமா இருக்கிறவர் யார் அப்படின்னா நிமித்த காரணம். அப்ப பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அந்நியமா ஏக்கமே அத்வித்தியம், அவருக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால மாயையும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலதான் கல்பித்த மாயை. அதனால இங்க மந்திரம் சொல்லும் போதே ஆச்சாரிய பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, அதிதிஷ்டந்தி பூத்தானி, பூத்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவரை ஆதாரமா கொண்டிருக்கின்றன. பூத்தங்கள்ல என்னது அப்படின்னு கேட்டா உபாதான காரணத்துவேன பிரம்மந்தி. அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவராசிகள் நம்ம பாக்குறோமே, இந்த ஜீவராசிகள் இருக்கக்கூடிய அந்த தேகாதிகள் எல்லாம் தத்துவங்கள் எதெல்லாம் இருக்கோ ஆத்மாவை விட்டுட்டு திருஷ்யமா நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ, பஞ்சபூத்தங்களா இருக்கட்டும், பஞ்சமகா பூத்தங்களா இருக்கட்டும், தன்மாத்திரைகளா இருக்கட்டும், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்த கரணம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூல காரணம் இருக்கணும். அந்த உபாதான காரணம்னு சொல்லக்கூடிய மேட்டரா வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா, பகவான் தான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது அதிஷ்டானம். வேற ஒரு இடத்துல அதிஷ்டானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாதான காரணத்தை சொல்லி எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் நல்லா தெளிவாவே 9:4 சொல்றாரு, மத்ஸ்தானி சர்வபூத்தானி, இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்ற. நான் இன்னைக்கு காலையில கூட கிளாஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னிடத்துல இருக்கு அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் 5வது ஸ்லோகத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் நேற்று சொன்னாரு, நீ காலையில நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே சொல்றோம், என்னிடத்தில் இவைகள் எதுவுமே இல்லைன்ட்டு 5வது ஸ்லோகத்துல. அப்ப என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா ஜெகத்தும் வந்து பகவானுக்கு மேல இருக்கு அப்படின்னா பகவான் தான் மூல காரணம். அதே நேரத்துல அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னிடத்தில் இவைகள் இல்லவே இல்லை அப்படின்னாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் மாயையில இருக்குப்பா. மாயை எங்க இருக்கு, இவருக்கு மேல இருக்கு. மாயான்னு ஒரு வஸ்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்பிதம். அப்ப டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், பகவான் தான் எல்லாம்னு சொல்லலாம்.
டெக்னிக்கலா கேட்டீங்க அப்படின்னா அது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காசு மாயான்னு சொல்லலாம். மாயா எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சுவாமிகிட்ட இருக்கு. சுபாவம் அபின்ன சக்தி அப்படின்னு சொல்றோம். மம மாயான்னு கீதால வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மம மாயா மம வைஷ்ணவி மாயா, என்னுடைய வைஷ்ணவி மாயா அப்படின்றாரு. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னிடத்தில் இவைகள் அனைத்தும் இருக்கின்றன அப்படின்னு ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கேன். இத்தி பகவத் வச்சனார் எவ்வளவு புரியுமோ புரிஞ்சுக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 325வது நாமம் சொன்னார், அப்ரமத்தகான்ற நாமம் சொன்னார். பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான்னா வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துங்க, சுத்த சைத்தன்யமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்றது யாருன்னா இரண்ய கர்ப்பரா இருக்கட்டும். இரண்ய கர்ப்பரோட ரூபம் தான் இது எல்லாம். இந்த பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா இரண்ய கர்ப்பருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்மபல தாத்தான்னு பேர். ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை படிச்சோம்னா ரொம்ப நல்லா மாத்தரீஸ்வான்ற சப்தத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்தரீஸ்வா அப்படின்னு வாயுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் கர்மபல தாத்தா அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாசி உபனிஷத்துல அந்த மாத்தரீஸ்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானத்துல பாஷிகார் சொல்றாரு. அப்ப கர்மபல தாத்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் இரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மா, அவர் தான் வெளிப்பட்டவர். அதே நேரத்தில் சிவபெருமான் வெளிப்பட்டாரான்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க சிவபெருமான் வெளிப்படலாம், அவ்வியக்தமா இருக்காரு அப்படின்னு. அப்ப நமக்கு கர்ம பலன்களை கொடுக்கறதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த இரண்ய கர்ப்பர் தான் கர்மபல தாத்தாவா இருந்துட்டு கொடுக்கிறார். எங்க இருக்கார்? சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கின்றார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி கொடுக்கிறார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம், எத்தனை யுகங்கள் போயிட்டே இருக்கு. ஆனா எல்லா யுகத்திலையும் சதா காலமும் ஜீவர்களுக்கு நிமிஷத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த ஜீவர்களுக்கு கர்ம பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு செகண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் தூங்குறதே இல்லை. எனக்கு போர் அடிக்குதுப்பா, நான் வந்து பாத்தீங்கன்னா பாடத்துக்கு இன்னைக்கு வரல, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு லீவ் விட்டுறலாம் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போர் அடிச்சு என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருந்துடும். பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் அடிச்சு சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டியை நிப்பாட்டினதெல்லாம் புராணத்துல இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் போர் அடிக்குது அப்படின்னு ஒரு க்ஷணம் கூட கர்ம பலனை கொடுக்கறதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் மாறுபடுறதே இல்லை. அப்ரமத்தகன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா தன்னோட டியூட்டியில இருந்து மாறாதவர், தன்னோட டியூட்டியில வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கவனக்குறைவு இல்லாமல் இருப்பவர். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா அப்ரமத்தக அப்படின்னு பேர். பிரமாதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கவனக்குறைவு, அதுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா அப்ரமத்தகன்றது கவனக்குறைவு இல்லாதவர். சதா ஜீவர்களுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த 3 கர்மத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சதா பிரவர்த்திப்பவர். அவருடைய டியூட்டி அதுதான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிக்கிறது 326வது நாமம் பிரதிஷ்டிதா அப்படின்னு. நேற்று பாட்டமே இது அப்ரமத்தக தான், அப்ரமத்தக தான் இன்னைக்கு பாட்டம். இதுக்கப்புறம் இன்னைக்குல வந்து பாத்தீங்கன்னா 326வது நாமம் சொல்றாரு பிரதிஷ்டிதா. ரொம்ப அற்புதமானது பிரதிஷ்டிதா அப்படின்றதுக்கு ஆச்சாரியார் சொல்றார். நான் இன்னைக்கு காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல சொஸ்வரூபே அவஸ்தானம். திரஷ்டான யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிஷி மாத்திரா. நம்ம யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். திரஷ்டான்றதுக்கு லட்சணம் எது அப்படின்னா திரிஷி மாத்திரா. மோட்சம்னா என்னன்னு கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணோம்? ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம் அப்படின்னு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறுதல் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்மளுடைய சொரூபத்துல போய் நிலை பெறுதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னு சொல்றோம். நம்மளுடைய சொரூபம் ஆத்மா. இப்ப கேள்வி வருது, பகவான் ஆத்ம ரூபமா இருக்கார், ஆத்மஸ்வரூபமா இருக்கார், அவர் எங்க நிலை பெற்று இருக்கார்? நம்ம சொரூபத்துல நின்னோம் அப்படின்னா மோட்சம் நமக்கு கிடைச்சிடும். பகவானோட சுரூபம் என்ன, பகவான் எதில் நிலை பெற்று இருக்கா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லுது, தன்னுடைய சொரூபத்தில் பகவான் நிலை பெற்று இருக்கின்றார். தன்னை சொரூபம்னா எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்றார் ஸ்வமஹிம்னி ஸ்திதா. தன்னோட மகிமையில் வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றிருப்பவர், எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டிதகான்னு பேரு. பிரதிஷ்டிதகன்னு பேரு அப்படின்னும் போது இன்னும் சொல்லலையே சுவாமி, எது அவரோட சொரூபம் என்ன சுவாமி? அவர் தன்னோட மகிமைன்னு சொல்றாரு. பகவான் தன்னுடைய மகிமையில் நிலை பெற்று இருக்காருன்னா அவரோட மகிமை என்ன அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பூமா வித்யா, சாந்தோக்கியத்துல பூமா வித்யா அப்படின்னு ஒரு முக்கியமான
ஒரு இது இருக்கு. நாரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனத்குமாரர் உபதேசம் பண்ண ஒரு அற்புதமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரகரணம் இருக்கு. அதுல இருந்து கொட்டேஷன் கொடுக்கிறார். ச பகவஹ கஸ்மின் பிரதிஷ்டத இதி பகவானே அந்த பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா எதனிடத்தில் நிலை பெற்று இருக்கார் நமக்கு கேட்கிற மாதிரியே இருக்கு. எந்த தத்துவத்துல பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கார், அவருக்கு ஏதாவது வேற ஒரு தத்துவத்துல நிலை பெறணுமோ அப்படின்னு கேள்வி வருது. இப்ப நம்ம பகவான் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரபூதமா இருக்கார். நம்ம பகவான் இருக்கிறதுனால தான் நம்ம நிக்கிறோம். நமக்கு ஆதாரம் பகவான். சரி, பகவானுக்கு ஆதாரம் எது? பகவான் எதுல நிற்பார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அதான் இங்கே நாரதர் கேட்கிறார். ச பகவகா, ஏ பகவானே, கஸ்மின் பிரதிஷ்டதை இதி, அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம் எதனிடத்தில் நிலை பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து சனத்குமார சொல்றார். ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டதி, தன்னோட மகிமையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிலை பெற்றிருக்கின்றார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு மந்திரம். அந்த மந்திரம் நான் ஃபுல்லாக படிக்கிறேன். இந்த மகிமான்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம். அது 7:24 சாந்தோக்கியத்துல இருக்கிறது. யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. யோகசூத்திரம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். யோகசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷட் டவுன் பண்ணி போயிட்டே இருக்கிற சொல்லுது. சத்துவகுணம் அதிகமாகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல எங்கே போய் நிற்கும்? பரம் பிரசங்கியானம் 98% சத்துவகுணம் வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70% சத்துவகுணம் வந்துச்சுனாவே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? சவிதர்க்கம். 75% போச்சு அப்படின்னா சவிதர்க்கம் 70% சத்துவகுணம்னா ஸ்தூல பூத்தங்கள்ல கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு வந்துடும். 75% சத்துவகுணம் வந்துச்சு அப்படின்னா நிர்விதர்க்கம். நிர்விதர்க்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புத்தி உங்களுக்கு விஷயம்ல வந்துடும். தன்மாத்திரைகள் வந்து விசிபிள் ஆயிடும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு விக்கிரகத்தை வச்சிருக்கேன் அப்படின்னா, கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சிருக்கேன் அப்படின்னா அதுல எனக்கு மெர்ஜான அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? சவிதர்க்கம். அந்த ஸ்தூல விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரா, பூத்த தன்மாத்திரா எது அப்படின்னா அந்த விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி தன்மாத்திரா. அந்த பிருத்திவி தத்துவத்துல போய் லயமாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விதர்க்கம். நிர்விதர்க்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த சவிதர்க்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூபம் இருக்கும், நாமம் இருக்கும். ரூபம் இது கிருஷ்ணர், இது ஆஞ்சநேயர், இது விநாயகர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரூபம் இருக்கும். இதே நீங்க தன்மாத்திரைகள் போயிட்டீங்கன்னா இந்த ஸ்தூல விக்கிரகம் லிமிட்டு, அதே வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட். பிருத்திவி தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை பண்ணி நான் வச்சிருக்கிறேன், அது லிமிட்ல இருக்கு. நீங்க நிர்விதர்க்கத்துக்கு போகும்போது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா ஸ்மிருதி பரிசுத்தம் முக்கியமானது நடக்கும். ஒரு விக்கிரகத்தை பார்த்து இது கிருஷ்ணன் இது விநாயகர்னு சொல்லிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அது மெமரியில இருக்கும், அது போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் எனக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சிடும்? தன்மாத்திரையா தெரிய ஆரம்பிச்சிடும். மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியா தெரியாம தன்மாத்திரையா தெரிய ஆரம்பிச்சிடும். தன்மாத்திரை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கெல்லாம் பிருத்திவி தத்துவம் இருக்கோ அங்கெல்லாம் பிருத்திவி தன்மாத்திரா இருக்கு, கந்த தன்மாத்திரான்னு சொல்லுவோம் அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவிதர்க்கத்துல லிமிட்டு, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரைக்கு நிர்விதர்க்கத்துக்கு போனீங்கன்னா அன்லிமிட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 75% சத்துவகுணம் ஆகும் போது சவிச்சாரத்துக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வெளியில பார்க்கறது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்? வெளியில விஷயமே தேவையில்லை, உள்ளேயே பார்க்கலாம். சொப்பனம் பார்க்கணும்னா சொப்பனத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியெல்லாம் ஆராதனை பண்ற மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அப்ப வெளியில இல்லையே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார சுவாமியை பார்க்குறீங்க அப்படின்னா மனக்கண்ணால பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சவிச்சாரம்னு பேர். தன்மாத்திரையை காட்டிலும் மனஸ்தத்துவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டது? ரொம்ப விரிவடைஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரையிலையும் வந்து அந்த மனஸ்தத்துவத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதோட குணத்துக்கு போறீங்க அப்படின்னா நிர்விச்சாரம். 85% வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணமாச்சுன்னா நிர்விச்சாரம். அதையும் தாண்டி அங்கேயும் இருக்கா அப்படின்னா 4 ஐட்டங்கள்: சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம்.
இந்த நாலுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கிராகிய சமாபத்தி அப்படின்னு பேர். இந்த நாலுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சப்த ரூப ரசகந்தம் ஸ்பர்ஷம் குணங்கள் எல்லாம் இருக்கும். இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரூபம், ஏதோ ஒரு சப்தம், ஏதோ ஒரு குணம் இருக்க செய்யும். அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராகிய சமாபத்திகள் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் 5வது போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா 90% போகும்போது சானந்தம் அப்படின்ற ஒரு சமாபத்தியை சொல்றோம். அதுல போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும். மொத்தம் இந்திரியங்களும் போயிடும். வெறும் மனஸ்தத்துவத்துல மட்டும் உங்களுக்கு சமாதி சம்பவிக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்காது. ரூப ரச கந்த ஸ்பர்ஷம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும். மனசுல இருந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 95% சத்துவகுணம் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாஸ்விதான் போயிடும். அந்த இடத்துல மனசும் இல்லாம போயிடும். 95% போகும்போது மனஸ்தத்துவம் இல்லாம போயிடும். அப்ப மனஸ்தத்துவமும் இல்லாம போயிடும். வெறும் அகங்கார தத்துவம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப்ல இருக்கும். வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 95% சத்துவகுணம் போகும். 98% சத்துவகுணம் போகும்போது ஒரு பெர்சன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு. தான் யாரு அப்படின்னா வெறும் திருக் சுரூபம். அந்த திருக் சுரூபமா இருக்க தான்ல நிலை பெற்று அவர் என்ன பண்றார்? தனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்றார். அதுக்கு பேர் தான் விவேகம். ஆத்ம அனாத்ம விவேகத்தோட எண்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரம் பிரசங்கியானம்ன்ற ஸ்டேஜ். அதுல ஒரு வைராக்கியம் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா இது நான் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா இதுவும் திருஷ்யம் அப்படின்னு அதை விளக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விளக்குனீங்க அப்படின்னா பரவைராக்கியம். அதையும் பார்க்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னா தான் தானாய் நிற்கின்றான். அந்த தான் தானாய் நிற்கிற நிலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல சொல்றது என்ன பேருன்னா ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். பார்க்கின்றவன் பார்க்கின்ற நிலையிலேயே நிலை பெறுதல். அந்த இடத்துல என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஏதாவது இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இருக்காது. தூக்கத்துல நம்ம சொல்றோம்ல, என்ன சொல்றோம் தூக்கத்துல? நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இதே பிரசன்ட்ல நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் சுகமா இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் தெரியவில்லை. நம்ம ரீகால் பண்றோம் டெய்லி தூக்கத்திலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம். ஒருத்தன் சமாதியில நிற்கும் போது அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சுகமாக இருக்கின்றேன், என்னுடைய சுரூபம் சுகஸ்வரூபம் சச்சிதானந்தம், நான் இருப்பாய் இருக்கின்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா அறிவாய் ஸ்புரணமாய் இருக்கின்றேன், நான் வெறும் ஆனந்தமா சுகஸ்வரூபமாய் இருக்கின்றேன். இவ்வளவுதான் இருக்கும். வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா எனக்கு அந்நியமா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றதுதான் அந்த இடத்துல சமாதியில வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி அப்படின்னு பேரு. இததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது எந்த அவஸ்தையில எத்திர மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல சொல்ற வித்யா சொல்லுது எத்திர நான்யத் பஷ்யதி. எந்த அவஸ்தையில் ஒருவன் எந்த ஒன்றையும் பார்ப்பதில்லையோ, எந்த ஒன்றையும் நான்யத் சுனோத்தி எந்த ஒன்றையும் கேட்பதில்லையோ, நான்யத் விஜானாத்தி எந்த ஒன்றையும் அறிவதில்லையோ, ச பூமா அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த தத்துவத்துக்கு பேர் பூமா அப்படின்னு பேரு. பிரம்மம் என்று பெயர், ஆத்மான்னு பேரு. பூமான என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பூமா. அன்லிமிட்டுக்கு பேர் தான் பிரம்மம் அப்படின்னு பேரு. அன்லிமிட்டுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்றதுக்கு அர்த்தமே வியாப்துன்னு ஒரு தாத்து. வியாப்தன்ற அர்த்தத்துல இருந்து ஆத்மான்ற சப்தம் செய்யப்படுது. அதுக்கும் அன்லிமிட்னு தான் பேர். ஆத்மான லிமிட் இல்லை, ஆத்மானாவே அன்லிமிட். பிரம்மம்னா அன்லிமிட். அதுக்கு அந்த சாந்தோக்கியத்துல என்ன பேர் வச்சிருக்குன்னா பூமா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. பூம வித்யான்னு பேர் அதுக்கு பேர். பிரம்ம வித்யாக்கு இன்னொரு பேரு பூம வித்யா அப்படின்னு அந்த இடத்த பேர். பூமான்னு பேர் அந்த இடத்துல. அப்ப எந்த அவஸ்தையில நான்யத் ஸ்ருணோதி நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி, எதையும் ஒன்றையும் பார்ப்பதில்லை கேட்பதில்லைன்னு அர்த்தம். இந்திரியங்கள் அந்த இடத்துல இல்லை, இந்திரியங்கள் இல்லாம போச்சு. அப்புறம் அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா நான்யத் விஜானாத்தினா அந்த கரணமும் இல்லாமல் போச்சு. முதல் 4க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் சவிச்சாரம் நிர்விச்சாரம். இந்த 4ம் கிராகிய சமாபத்தி.
இந்த நாலுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரூபரச கந்த ஸ்பர்ஷம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். நீங்க சானந்தத்துக்கு போயிட்டீங்கன்னாவே அந்த கரணத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே இந்திரிய விஷயங்களை தாண்டியாச்சு. சானந்தத்திலேயே இந்திரியங்கள் போயிடும். சானந்தம் வந்தாவே சானந்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கரணத்துக்கு பேரு சானந்த சமாதின்னு பேரு மனசு தத்துவத்துல. அதுக்கப்புறம் சாஸ்மிதா வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் இந்திரியங்களும் போயிடும். எப்படி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கோ, அந்த பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கிற அவஸ்தை தான் சாஸ்மிதா அப்படின்னு பேர். அந்த இடத்துல கூட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்தை நம்ம என்ன சொல்றோம், நான் சுகமா தூங்குன வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த மாயா தத்துவம் இருந்துச்சு. இதே அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா தான்ல நிலை பெறும் போது அவனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த கரணமும் வந்து அகங்காரம்ன்றது அந்த கரணமும் இல்லாம போயிடும், அபிமானமும் போயிடும். வெறும் தான் 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 மட்டும் நிற்பான். அந்த தானுக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமா அப்படின்னு பேரு. அத எத்திர அந்யத் பஷ்யதி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அத பிறகு எத்திர எந்த இடத்தில் ஒருத்தன் அந்யத் பஷ்யதி வேற ஒன்றை பார்க்கிறானோ, ஜாகிரதம் சொப்பனத்துல மனோராஜ்யத்துல, ஜாகிரதத்துல பாக்குறோம், சொப்பனத்திலையும் பார்க்கிறோம், மனோராஜ்யத்திலையும் பார்க்கிறோம். எத்திர அந்யத் பஷ்யதி அந்யத் சுருணோதி அந்யத் விஜானாதி தது அல்பம். எது வந்து பாத்தீங்கன்னா எந்த அவஸ்தையில ஒருத்தன் வேறொன்றை பார்க்கிறானோ, வேறொன்றை கேட்கின்றானோ, வேறொன்றை அறிகின்றானோ, அந்த அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா அல்பம். எது அல்பம்? திருஷ்யம் அல்பம், எல்லாம் அல்பம், மாயாமயம், இதெல்லாம் அல்பம். யோவை பூமா தது அமிர்தம். எது பூமான்னு சொல்றக்கூடிய அன்லிமிட்டா இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் அப்படின்னு பேரு. அத எது அல்பம் தத் மர்த்தியம். எது வந்து பாத்தீங்கன்னா அல்பமா இருக்குமோ, உன்னை கேட்கிறோம், உன்னை பார்க்கிறோம், உன்னை அறியறோம், இது எல்லாம் அல்பம்னு பேரு. எதெல்லாம் நமக்கு திருஷ்யமா இருக்கோ அது எல்லாம் அல்பம். எதெல்லாம் அல்பமா இருக்கோ அது எல்லாம் வினாஷி, அது எல்லாம் மர்த்தியம். மர்த்தியம்னு என்ன அர்த்தம்? நாசத்தை அடையக்கூடியது. இந்த எதுவுமே அறியப்படாமல் எந்த அவஸ்தை இருக்கோ அதுல இருக்கக்கூடிய பூமா மட்டும்தான் அமிர்தம். பூமானா அன்லிமிட்டா இருக்கிறது, அமிர்தம் அல்பமா இருக்கிறது. இந்த மாயா தத்துவம் எல்லாம் திருஷ்யங்கள், இது எல்லாம் வினாஷி மர்த்தியம். ச பகவக. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கோட் பண்ண இது இப்பதான் வருது, அந்த மந்திரத்தோட கண்டினியூ தான் வருது. சொல்றாரு ச பகவகா. உடனே நாரதர் வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி இந்த பிரம்மம் பிரம்மம்னு சொன்னீங்களே சுவாமி, அது எதுல சுவாமி நிலை பெற்றிருக்கு? ச பகவக கஸ்மின் பிரதிஷ்டத இதி. ஏ பகவானே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம்னு வரிசையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா வித்ரா பண்ணிக்கிட்டே போய் ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ் தன்னோட ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ல என்ன ஆயிடுச்சு? எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதுக்கு பேர் தான் சமாதி நம்ம சொல்றோம். சரி, அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய அந்த பூமா அது எதுல சுவாமி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா உடனே வந்து பாத்தீங்கன்னா நாரதருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனத்குமார் சொல்றார், ஸ்வே மகிம்னி அப்படின்னு தன்னுடைய மகிமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலை பெற்றிருக்கு. அப்ப அது வேற, அதோட மகிமை வேறையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதிவா ந மகிம்னி இது மந்திரத்துல இன்னொரு பாட்டு இருக்கு. யதிவா ஒருவேளை அது தன்னோட மகிமையிலும் நிலை பெறவும் இல்லை. என்ன சொல்றீங்க சுவாமி? அது தன்னோட மகிமையில இருக்குன்றீங்க, அது தன்னோட மகிமையில இல்லாமலையும் இருக்கும் அப்படின்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அது வேற, சச்சிதானந்தம் வேற, பிரம்மம் வேற, சச்சிதானந்தம் வேறன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே தத்துவம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வமகிம்னான்றதுக்கு அர்த்தம், அந்த இடத்துல மகிமைனா என்ன அர்த்தம்? சச்சிதானந்த ஸ்வரூபமா அது மட்டும்தான் இருக்கு. அதுக்கு ஒரு ஆதாரம், ஆதேய பாவம்லாம் அங்க இல்லவே இல்லை. அப்ப இருக்கிறது ஏக்கமே அத்விதீயம், ஒரே தத்துவம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திர முடியும். அப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, பிரதிஷ்டிதக அப்படின்னா என்ன அர்த்தம்? சச்சிதானந்த ஸ்வரூபமா நிலை பெற்று இருக்கார். தன்னுடைய ஸ்வரூபத்தில் அவர் இருக்கார். அவர் வேற, அவரோட ஸ்வரூபம் சொல்லக்கூடிய சச்சிதானந்தம் வேற இல்லை. ஆனா அந்த ஸ்வரூபத்துலதான் நம்ம எல்லாம் மேல கல்பித்தமா இருக்கும். இந்த ஜீவ ஜெகத்தெல்லாம்
அந்த ஒரே பரமாத்மா தத்துவத்துக்கு மேல அவரை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் இது எல்லாம் கல்பிதங்களும் இருக்கிறது. பகவான் தான் நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டிதம். அவர் எங்க இருக்கார்? அவர் தன்னோட மகிமையில சச்சிதானந்தத்துல நிலை பெற்று இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35வது ஸ்லோகத்துல 9 நாமங்கள் பூர்த்தி ஆகுது. ஒவ்வொன்னா வாசிச்சு. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் பிரதிகாய நமஹ, ஓம் பிராணாய நமஹ, ஓம் பிராணதாய நமஹ, ஓம் வாசவானுஜாய நமஹ, ஓம் அபாம் நிதயே நமஹ, ஓம் அதிஷ்டானாய நமஹ, ஓம் அப்ரமத்தாய நமஹ, ஓம் பிரதிஷ்டிதாய நமஹ. 36வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். ஸ்கந்த ஸ்கந்ததரோ துர்யோ, ஸ்கந்த ஸ்கந்ததரோ துர்யோ, வரதோ வாயுவாகனஹ, வரதோ வாயுவாகனஹ, வாசுதேவோ ப்ருகத்பாணுः, வாசுதேவோ ப்ருகத்பாணுः, ஆதிதேவः புரந்தரः, ஆதிதேவः புரந்தரः, ஸ்கந்த ஸ்கந்ததரோ துர்யோ, வரதோ வாயுவாகனः, வாசுதேவோ ப்ருகத்பாணுः, ஆதிதேவः புரந்தரः. எல்லாத்துலேயும் அந்த சதுர்வியூகத்தையே அப்ளை பண்ணுங்க. எந்த இடத்துல ஈஸ்வர தத்துவத்தை பற்றி பேச்சு வந்தாலும் இந்த 4 எடுத்துக்கிட்டே வரணும். போன நாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்ம சொல்லிட்டோம்ல, விட்டுட்டோமே. 325வது அப்ரமத்தக, அது என்னது? கர்ம பலனை வந்து பார்த்தீங்கன்னா சதா கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர்னும் போது நான் சொல்லிட்டேன் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிரதிஷ்டிதகன்ற 326வது நாமம் என்னது அப்படின்னா பூமா அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? சச்சிதானந்தம், சுத்த பிரம்ம தத்துவம். அப்போ வந்து நிர்குண நிராகாரம் 325, 326, 325 வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு சொல்லிட்டு. அப்போ இதே மாதிரி இங்கேயும் பாருங்க, ஸ்கந்தக. ஸ்கந்தக அப்படின்னா யாரும் நிறைய பேருக்கு முருகரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கும்பிட்றேன், நீங்கள் வந்து விஷ்ணுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிங்க சுவாமி, விஷ்ணுவை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்க, ஹிரண்ய கர்ப்பரையும் ஈஸ்வரனையும் மட்டும் இஷ்ட தேவத்தையாக வச்சுக்கோங்க வேதாந்திகள். நீங்கள் சொல்கிறீங்களா சுவாமி நான் முருகர், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முருகர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி தான். ஹிரண்ய கர்ப்பர் ஒரே ஒருத்தர் தான், அநேக தேவதா சுரூபத்தில் இருக்கார். பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்கந்தகான்னு பேர். சேனானாம் அகம் ஸ்கந்தக. எத்தனாவது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா தெரியும், பகவத்கீதையில திரும்ப வரப்போகுது உங்களுக்கு. 10வது அத்தியாயத்தில் இதெல்லாம் வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கந்தனாக இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான் சொல்றார், நான் ஸ்கந்தனாக இருக்கின்றேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார் ஸ்கந்தஹா, பகவானுக்கு பேர் தான் ஸ்கந்தன் அப்படின்னு பேர். அர்த்தம் சொல்றோம் 10:24 போட்டிட்டு நல்லா இருக்கும். 10:24 ஸ்கந்தஹா, பகவான் தான் ஸ்கந்தமா இருக்கார். ஸ்கந்தனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷண்முகர்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொல்கிறோம் நம்ம. தத்துவ இதில் வந்து தந்திர சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கந்தர்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அமிர்ததாரான்னு பேர். ஸ்கந்தகான்றதுக்கு அர்த்தம் அமிர்ததாரான்னு பேர். கூட்டஸ்தான் அமிர்ததாரா அப்படின்னு பேர். அமிர்ததாரா ஸ்கந்தகான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அமிர்த சுரூபம் வந்து சுத்த பிரம்மத்தையே குறிக்கிறது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டஸ்தக அப்படின்னு பேர் வேதாந்தத்தில். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சகுன ரூபத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எங்கே தெரியுங்களா இருக்கு சகுனம்? இந்த குண்டலியை பற்றி பேசும்போதே நான் முதல் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே கீதா ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே குண்டலியை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அபிமுக்தி க்ஷேத்திரம். இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரன் மட்டும் இங்கே இருப்பார். இந்த ஜீவன் சொல்லக்கூடிய ஸ்திரீ ரூபமாக இருக்கக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஈஸ்வரனோட ஐக்கியமாகிற இடம் எது அப்படின்னு கேட்டால் இந்த புருவமத்தி. இந்த புருவமத்தியில் இருக்கக்கூடிய சப்தம் எது அப்படின்னா ஓங்காரத்தை தாரக மந்திரத்தை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ற சிவபெருமான் அந்த ஜீவனுக்கு. இந்த தாரக மந்திரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜபிக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிந்து அப்படின்னு பேர்.
இந்த பிந்து சக்கரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்ததாரை வந்து பாத்தீங்கன்னா டபக் 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 டபக்னு ஒவ்வொரு சொட்டு சொட்டு சொட்டா அமிர்ததாரை வந்து பாத்தீங்கன்னா விழக்கூடிய இடம். இந்த அமிர்ததாரான்னு சொல்லக்கூடிய பிந்து தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிந்துன்றதுதான் அமிர்ததாரா, ஸ்கந்தகான்னு பேர். இங்க அம்மாவும் சுவாமியும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்த பிறகு உண்டாகக்கூடிய அமிர்ததாரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தர். அடுத்து அமிர்ததாரா ஆயிடுச்சா. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தகான்னு சொல்லுவோம். ஸ்கந்தகன்றதுக்கு அர்த்தம் அமிர்ததாராக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அமிர்ததாரை சுரூபமாக இருப்பவர், அமிர்த வடிவத்துல இருப்பவர் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்ததரோ. ஸ்கந்ததரோன்றதுக்கு அர்த்தம், இதுக்கும் 2 அர்த்தம் எடுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கந்தத்தை தாரணம் செய்பவர், அமிர்தத்தை தாரணம் செய்பவர். ஸ்கந்தன்றதுக்கு அர்த்தம் அமிர்தம், அமிர்தத்தை தாரணம் செய்பவர், அமிர்த ஸ்வரூபின்னு அர்த்தம் ஸ்கந்ததரா. பாஷிகர் ஒண்ணு பண்ணுவார், அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் துரியோ அப்படின்னு என்ன அர்த்தம்? துரியோ அப்படின்னா 4வது துரியம். முதல் தகாரம் போட்டீங்கன்னா துரியக அப்படின்னு போட்டீங்கன்னா சதுர்த்தகன்ற மாதிரி, துரியகனா 4வது, அந்த துரியம் இல்ல, து 4வது மகாபிராணன் சொல்லணும். துரியோ ஸ்கந்த ஸ்கந்ததரோ, ஸ்கந்த ஸ்கந்ததரோ துரியோ, துரியோ மகாபிராணன் வரணும். துரியோனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தாரணம் செய்பவர். எவ்வளவு வெயிட்டுங்க இந்த லோகங்கள். ஒரு பூமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு வெயிட்டா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ரூபத்துல? அனந்த நாகத்தோட ரூபத்திலையும் வராக ரூபத்திலையும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது மத்ஸ்ய அவதாரத்திலையும், அதே நேரத்தில் கூர்ம அவதாரமும் எடுத்து, இது மாதிரி அநேக அவதாரங்கள் எடுத்து இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கக்கூடிய பூமியை தாங்கியவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாங்கிறதுனால, வெயிட்டை தாங்கிறதுனால துரியகான்னு பேர். அதுக்கப்புறம் வரதோ. வரதோனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்டப்பட்டவங்களை எல்லா வரங்களையும் கொடுப்பவர், வரங்களை அருள்பவர் வரதோ. அதுக்கப்புறம் வாயு வாகனகா. வாயுனா ஏற்கனவே பிராணன்னு முன்னாடி பார்த்துட்டோம். வாயு ரூபத்துல இருக்கிற ஹிரண்ய கர்ப்ப சூத்ராத்மான்னு பார்த்துட்டோம். அதே நேரத்துல இந்த வாயு வாகனக அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில வந்து பாத்தீங்கன்னா காரிய வாயு இருக்கே, வெளியில வாயு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரியம்னு பேரு. பரமாத்மா வந்து இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார சத்தியமா இருந்துகிட்டு ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல இருந்துகிட்டு பீஷாஸ்மாத் வாதப்பவதே மந்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த ஈஸ்வரனோட பயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான், சீட்டை கிழிச்சுவாரு அப்படின்னு. அப்ப இந்த வாயுவை வந்து பாத்தீங்கன்னா இயக்குபவர் யார்? அந்த பரமாத்மா ஹிரண்ய கர்ப்பர். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் சரியா போயிட்டு வந்துட்டு இருக்கா? ஆமா சுவாமி, போயிட்டு வந்துட்டு இருக்கு சாமி. உள்ள வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிராணன் ஒரு ஆள் ஹிருதயத்துக்குள்ளார அங்குஷ்ட மாத்திரமா வாமனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்க. சூரிய மண்டலத்துக்குள்ளார எந்த ஹிரண்ய கர்ப்பன் இருக்காரோ அவர் தான் நம்மளுடைய ஹிருதயத்துல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வாமன அவதாரமா இருந்துட்டு இருக்கார். மத்தியே திஷ்டதி வாமனஹா கட்டோபனிஷத்து சொல்லுது. அவர் ஹிருதயத்தோட மத்தியில இருந்துட்டு இருக்காரு. என்ன பாடி சுவாமி பண்றாரு அப்படின்னா அந்த பிராணனை இங்கேயே எக்ஸைல் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா எப்ப ஆஃப் பண்ணணும்னு தெரியும். போதும்பா போதும் போ அப்படின்னு நிப்பாட்டுவார். வெளியில விட்ட உச்சி மூச்சு வந்து பாத்தீங்கன்னா போதும் அப்படின்னு அப்படியே போயிடு அப்படின்ட்டுவார். முடிச்சு போச்சு, அவர் போயிடுவார். அது நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிறவர். அதே மாதிரி வெளியிலையும் வாயு வீசிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் சூரிய மண்டலத்துல இருந்துகிட்டு என்ன பண்றார்? இந்த வாயுவை வந்து வீசும்படி செய்கின்றார். வாயு வாகனக. அதுக்கப்புறம் வாசுதேவக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ சாமி, இதுக்கு இந்த மந்திரம் தான் வாசுதேவன் ஒரே சப்தம் போதும் சாமி. கீதால சொல்லிட்டு இருக்க வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. சர்வம் பிரம்மமயம்னு நம்ம எதை சொல்றோமோ இது அனைத்தும் பிரம்மமயம்னு, அதே மாதிரி கீதால சொல்றது சர்வம் வாசுதேவா. இது எல்லாம் வாசுதேவன். வாசுதேவன் என்ன அர்த்தம்னா இது எல்லாம் பிரம்மம்னு அர்த்தம். சுத்த பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன் பேரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பலசுருதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் குணத்தரியம் அப்படின்னு பகவானை வந்து பாத்தீங்கன்னா சதுர்வியூகமா சொல்லுவாங்க. வாசுதேவன்ற சொல்றதுக்கு அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் சுத்த பிரம்மமா இருக்கார்.
அவர்தான் அந்த வாசுதேவனா ஈஸ்வரனா இருக்கார். வாசுதேவனா வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பரா இருக்கார். வாசுதேவனா விராட்டா இருக்கார். சர்வம் பிரம்மமயம் மாதிரி சர்வம் வாசுதேவமயம். அப்ப நீங்க எந்த அர்த்தம் வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு. பகவான் சுத்த பிரம்மத்துக்கும் பேரு வாசுதேவக, ஈஸ்வரனுக்கும் பேரு வாசுதேவக, இரண்ய கர்ப்பருக்கு பேரு வாசுதேவன், அதே மாதிரி விராட்டுக்கு பேரும் வாசுதேவன். அதுக்கப்புறம் பிருகத் பானு. பிருகத் பானுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பானு அப்படின்றதுக்கு அர்த்தம் சூரியனோட கதிர்களுக்கு பேர் பானுவோட கதிர்கள். அது மாதிரி எங்கும் வியாபிச்சிருக்கிறவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிருகத் பானுன்னு பேரு. எல்லா இடத்திலும் வியாபிச்சு நிற்கிற பெரிய கிரணங்களை உடையவர். அவருடைய அந்த சைத்தன்யத்தோட பிரபாவம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, சைத்தன்யத்தோட ரேஸ் இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கு. அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிருகத் பானுன்னு பேரு. சூரியனை காட்டிலும் பெரிய சூரியன், அவ்வளவுதான், வேற எதுவும். சூரியனோட கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கோ, அதை காட்டிலும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அவர் பிருகத் பானு, பெரிய சூரியன், சைத்தன்ய ரூபியா இருக்கிறவர். அவர் எல்லா ஜீவராசிகளையும் சூரியனையும் சந்திரனையும் கூட வியாபிச்சிருக்கார். அதனால அவருக்கு பேரு பிருகத் பானு அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்ல, ஆதி தேவகா சதேவ சோமிய இதமக்ராசி ஏக்கமேவ அத்விதீயம். சாந்தோக்கியம் சொல்லுது, இந்த ஜெகத்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி ஏக்கமேவ அத்விதீயமா ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். சத்சத்துவம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சத்ஸ்வரூபமா பகவான் இருக்கிறதுனால அவருக்கு பேர் ஆதி தேவகான்னு பேர். இந்த ஜெகத்து உற்பத்திக்கு முன்னாடி வெறும் சத்தா இருந்தவர், இந்த ஜெகத்துக்கு ஆதி காரணமா இருந்தவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேர் ஆதி தேவகான்னு பேர். அது மட்டும் இல்ல, புரந்தரஹா, புரந்தர தர மூணாவது தகாரம். புரந்தரகன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுரர்களுடைய புறங்களை, என்ன புறம், திரிபுராந்தகா அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுங்களா? சிவபெருமானை பத்தி நம்ம படிக்கிறதுக்காக அந்தர்யாமியோட ஞானம் வர வர வந்து என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 புறங்கள் வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சு போகும். 3 புறங்கள் எது சுவாமி அப்படின்னா, அசுரர்களோட புறம் 3மே. என்ன புறம் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இரும்பு புறம், இரும்பா அயன் ஏஜ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே சில்வர் பட்டணம் ஒண்ணு, வெள்ளி பட்டணம் ஒண்ணு. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள தங்க பட்டணம், வெறும் கோல்டன் ஏஜ்னு ஒண்ணு இருந்திருக்கு. அயன் ஏஜ், சில்வர் ஏஜ், அதுக்கப்புறம் கோல்டன் ஏஜ். 3த்துலயும் 3 விதமான பட்டணங்கள் நமக்குள்ளதான் இருக்கு. இது ஸ்தூல தேகம் அயன் ஏஜ், இரும்பு பட்டணம் ஒரே ஹார்டா இருக்கு, துருபிடிக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளார இருக்க சூக்ஷ்ம தேகத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூக்ஷ்ம தேகம் வெள்ளி பட்டணம், வெள்ளியினால் ஆனது, வெறும் மனோமயமா இருக்கிறது. அதுக்கப்புறம் தூக்கத்துல இருக்கும் பாருங்க, ஆனந்தமய கோஷம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு. விடவே முடியல நமக்கு, தூக்கம்னா தூக்கம், ஆனந்தமா இருக்கு நமக்கு. தங்கம் வந்து பார்த்தா எவ்வளவு ஆனந்தம் வருமோ அது மாதிரி நமக்கு கோல்டன் பட்டணம். அந்த 3 புறங்களும் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா, யாரோடது சாமியா? எல்லாம் அஜ்ஞானத்தோட, அஜ்ஞான அரக்கர்களோடது இந்த 3 புறமும். இந்த 3 புறத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா, 3 புறங்களுக்கும் அந்தகக, திரிபுர அந்தகக, திரிபுராந்தகக, இந்த 3த்தையும் எரித்தவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு 3 புறங்களையும் எரித்தவர். அதேதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா புறந்தரகனா 3 புறங்களையும் பிளந்தவர், வெட்டி சாய்த்தவர் அப்படின்னு, டிமாலிஷ் பண்றவர். ஜேசிபி தான் ஞானம், இந்த ஈஸ்வர ஞானம். பகவான் தான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா 3 புறங்களையும் எரித்தவர். இதே வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லும் போது என்ன சொல்றோம், அம்பாளுக்கு இதுல சொல்லும் போது, அம்பாளுக்கு அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா 3 புறங்கள் சொல்லாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 கிரந்தியா சொல்லும். பிரம்ம கிரந்தி விவேதினி, விஷ்ணு கிரந்தி விவேதினி, அதே மாதிரி ருத்ர கிரந்தி விவேதினி. இதான் 3 புறம். ஆமா, இந்த ஹிருதய கிரந்திகள் முடிச்சு அவிழ்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு அந்த அர்த்தம் முண்டக்கத்துல இருக்கு. அப்ப வந்து அந்த ஆத்ம ஞானம், ஈஸ்வர ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னு இது எல்லாத்தையும் நாசம் பண்ணும். பகவான் தான் அசுரர்களோட 3 புறங்களையும் எரித்தவர், பிளந்தவர், நாசம் செய்தவர் அப்படின்னு அர்த்தம். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சரியர் சொல்றார், ஸ்கந்தகா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தூல அர்த்தத்தை எடுக்கிறார். நல்லா எடுத்துங்க.
நிறைய மீனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்திரங்கள்ல இருந்து நிறைய எடுக்கணும். தந்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீனிங் வந்து தேவதைகளுக்கான மீனிங்கள் எல்லாம் நிறைய விதவிதமானது இருக்கும். நமக்கு வேதாந்தத்துல அந்த அளவுக்கு இல்லை. அதனாலதான் எங்க ஆச்சரியர்கள ரெஃபரன்ஸ் நிறைய தந்திரத்துல இருந்து எடுத்து சொல்லுவாங்க. ஸ்கந்தகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? போலுக்கு பேர் ஸ்கந்தம்னு பேர். துவஜஸ்தம்பம் நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி ஸ்கந்தம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கந்தம்ன்றதுக்கு அர்த்தம் போல், நிலையானதுன்னு அர்த்தம். ஸ்கந்தகன அர்த்தம் நிலையானது. வேதாந்தத்துல வந்து இந்த ஸ்கந்தகன்ற சப்தத்துக்கு இன்னொரு சப்தம் இருக்கு, கூட்டஸ்தகான்னு பேர். தன் நிலையில் இருந்து மாறாததுன்னு முதல்ல அச்சுதகன்னு போன ஸ்லோகத்துல முதல் நாம அச்சுதகன்னு பார்த்தோம், தன் நிலையில் இருந்து மாறாதவர் அப்படின்னு. அதே மீனிங் தான் இந்த ஸ்கந்தகன்றதுக்கு அர்த்தம், தன்னிலையில் இருந்து மாறாதவர், நிலைத்தவர் அப்படின்னு அர்த்தம் ஸ்கந்தகா. சரி, நிலைத்தது எது? அவரோட சொரூபம் என்ன சுவாமி அப்படின்னா, நிலைத்ததுன்றது ஒண்ணு சொல்றீங்க, அவரோட சொரூபம் என்ன சுவாமினா அமிர்த தாரா சுரூபா, அமிர்த சுரூபக, அமிர்த சுரூபமாக இருப்பவர் ஸ்கந்தா. ஆச்சாரியர் சொல்றாரு பாருங்க பாஷித்துல, ஸ்கந்த ஸ்கந்தயதி ஸ்கந்ததி அமிர்த ரூபேன. ஸ்கந்தத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்த ரூபமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்ததி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஃப்ளோன்னு அர்த்தம். ஸ்கந்தத்தின்றதுக்கு அர்த்தம் ஃப்ளோ ஆகிறது, தண்ணி ஃப்ளோ ஆகும்ல, தண்ணி ஓடுகின்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி அந்த அமிர்த ரூபத்துல ஓடுகின்றவர் எவரோ அவருக்கு பேர் ஸ்கந்தகான்னு பேர். எது சுவாமி அமிர்தம்? யோகத்துல எடுத்தீங்க அப்படின்னா பிந்து சக்கர ரூபத்துல இருக்கிறவர். பிந்து சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா அமிர்த தாரை வலிக்குது, அந்த அமிர்தமா பிந்து சக்கரத்தில் இருப்பவருக்கு பேர் முருகன், சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு பேரு. யார் ரெண்டு பேர் சேர்ந்தா வந்து சுப்பிரமணிய சுவாமி உருவாவாங்க? ஜீவனும் ஈஸ்வரனும் இந்த அபிமுக்தி கஷேத்திரத்துல சுவாமியும் உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா சகுன பிரம்மத்தோடு இங்க ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்னு சேர்ந்த பிறகு அதிலிருந்து உண்டாகக்கூடியது அமிர்ததாரா. அவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஸ்கந்தர் அப்படின்னு. ஸ்கந்தன்னாவே என்ன அர்த்தம்? நிலைத்தவன், அமிர்த சுரூபி அப்படின்னு அர்த்தம். அப்ப அமிர்ததாரா ரூபத்துல ஃப்ளோ ஆகக்கூடியவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கச்சதி. ஸ்கந்ததி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஃப்ளோ ஆகிறவர். தாரையா வந்து பாத்தீங்கன்னா அமிர்த தாரையாக வடிபவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி ஸ்கந்தகான்னு பேர். ஒண்ணு. அமிர்தம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணத்தை தடுக்கிறது தானே அமிர்தம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாகாம இருக்கணும்னா என்ன என்ன இருக்கு, என்ன வேணும்? பிராணன் வேணும் இல்ல. வெளியில காத்து இல்லைன்னா ஒரு அடைச்சி போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? செத்து போயிடுவோமா? வேக்யூம் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள உள்ள போட்டாங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க ரூம்ல இருக்க காத்தெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? செத்து போயிடுவோம். அப்ப எது சுவாமி அமிர்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு தாங்க அமிர்தம். வாயு இல்லைன்னா நமக்கு வந்து சுவாசிக்க முடியாது, சுவாசிக்கலன்னா செத்தே போவோம். அப்ப எது அமிர்தம் அப்படின்னா வாயு தான் அமிர்தம். அதனால்தான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, வாயு ரூபேன சோஷயதி. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அமிர்த தாரையா வந்து பாத்தீங்கன்னா கச்சதி இந்த பிந்து மண்டலத்துல. அதே வந்து பாத்தீங்கன்னா வாயு ரூபமா பாகியத்துல வந்து பாத்தீங்கன்னா வாயு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா சோஷயதி, எல்லா டீகம்போஸ் ஆக வேண்டிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உலர்த்துகின்றவரா அவர் இருக்கார். காத்து வீசுறதுனால்தான் சுவாசிக்கிறோம், எல்லாத்தையும் ட்ரை ஆக்கிட்டு போகுதா, அதனால்தான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வாயு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கிறார். அதனால அவருக்கு பேர் ஸ்கந்தகான்னு பேர். இதுவா ஸ்கந்தகா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாயு ரூபத்துல எடுத்தீங்கன்னா யார் எடுக்கணும்? ஹிரண்ய கர்ப்பர். வாயு ரூபத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா. இதே அமிர்த சுரூபமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன எடுக்கணும்? சுத்த பிரம்மம். என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கந்தகனா நிலைத்தவர். அமிர்த சுரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்தம்னா எது அப்படின்னா சுத்த பிரம்மம் தான் அமிர்த சுரூபம். அப்ப ஸ்கந்தகன்றதுக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் முருகரை கும்பிடுறீங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா விஷ்ணுவோட சுரூபம் தான் வந்து பாத்தீங்கன்னா முருகர். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சுவாமி நான் வந்து விஷ்ணுவை கும்பிட்றதா இல்லை முருகரை கும்பிட்றதா, ரெண்டும் ஒரு மண்ணாங்கட்டி தான், ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அதனால எந்த கன்ஃபியூஸும் வேணாம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சுரூபி ஸ்கந்தா. அதை வந்து பாத்தீங்கன்னா உத்தமமா எடுத்தீங்கன்னா என்ன எடுக்கணும்? உத்தமமா எடுத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்ம தத்துவம், கூட்டஸ்த நித்தியம், அமிர்தம். அதே வந்து சகுனமா எடுத்தீங்க அப்படின்னா இரண்ய கர்ப்ப ரூபம், வாயு ரூபம் அப்படின்னு எடுக்கணும். கிரியாசக்தி,
ஏன் செவ்வாய்க்கிழமை சுவாமி போய் பாக்குறீங்க தெரியுங்களா? செவ்வாய்க்கிழமை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? வாயுவோட விஷயம் அது. கிரியாசக்தியா இருக்கிறது தான் வாயு ரூபம். அதனாலதான் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகரை போய் பார்க்கணும், முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நடக்கும். வெள்ளிக்கிழமையில ஏன் போய் பாக்குறீங்க தெரியுங்களா? வெள்ளிக்கிழமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்த். யார் வெல்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே வாயு ரூபத்துல இருக்கிற பிராண ரூபத்துல இருக்கிறது தான் வெல்த். இந்த ரெண்டும் செவ்வாயும் வெள்ளியும் ஏன் பாக்குறீங்க சுவாமியை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அவரை தான் நம்ம வந்து ஸ்கந்தகான்னு வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மமா வச்சிருக்கோமா. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமும் போக மாட்டோம், வெள்ளிக்கிழமையும் நாங்க போக மாட்டோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும்தான் போய் சுவாமியை குருவா பார்த்துட்டு வருவோம். குருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றவர் நான் தான் பணி. சுப்பிரமணியோகம் அப்படின்னு அமிர்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சாகாத வரத்தை தரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தர். குரு ரூபத்துல இருந்துட்டு ஞானத்தை கொடுக்கறது மூலமா. அதனால எந்த கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க, இந்த ரெண்டுமே வந்துடும். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் 328வது நாமம் வராரு, ஸ்கந்ததர. இதுக்கு 2 அர்த்தம். ஸ்கந்தன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணிருக்கோம்? அமிர்தம் சொன்னோமா. இந்த அமிர்தம் எங்க சுவாமி உண்டாகுது அப்படின்னா தர்மமேக சமாதி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். தர்மமேக சமாதி சொல்லியிருக்கோமா? எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதி சம்பவிக்குமோ அந்த நிர்விகல்ப சமாதிக்கு இன்னொரு பேரு தர்மமேக சமாதி. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா பஞ்சதசியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. பஞ்சதசியில வந்து ஆச்சாரியார் தர்மமேக சமாதியை பத்தி சொல்லும் போது சொல்றார், அநேக வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா மலையா தர்மம் வந்து பாத்தீங்கன்னா வருஷிக்குதான் அந்த இடத்துல. அனந்தாவிக சம்சாரே 1:59 போட்டுங்க, பஞ்சதசின்னு போட்டுங்க. ஸ்கந்ததர அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து ஸ்கந்தனா என்ன அர்த்தம்? அமிர்தம் தானே பண்ணிருக்கோம் போன இதுல. ஸ்கந்தனா என்ன அர்த்தம்? அமிர்தம், அமிர்ததாரா சொல்லிருக்கோமா? அப்ப அமிர்ததாரான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது அநாதௌவிக சம்சாரே சஞ்சிதாக கர்ம கோட்டையா அனேன விலயம் யாந்தி சுத்தோ தர்மோ விவர்ததே. அந்த நிர்விகல்ப சமாதியில இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்னிணைஞ்ச இடத்துல உபாசனையில அந்த இடத்துக்கு மேல வந்து பிந்து சக்கரத்தை ஒருத்தன் அடைஞ்சான் அப்படின்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது அனந்த காலம் தொட்டு வரக்கூடிய அந்த சம்சாரத்துல நிறைய கர்மங்கள், சஞ்சித கர்மங்கள் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். கர்ம கோட்டையாக கோடிக்கணக்கான கர்மங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, சம்பாதிக்கப்பட்டதா இருக்கு. அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய தர்மமேக சமாதின்னு பேர். தர்ம மேக சமாதி, நிர்விகல்ப சமாதிக்கு இன்னொரு பேர். அந்த தர்மமேக சமாதினால அனேன விலயம் யாந்தி, இந்த சமாதியினால எல்லாம் விலயத்தை அடைகின்றன. அந்த இடத்துல என்ன உண்டாகும் சுவாமினா சுத்தோ தர்மோ விவர்ததே. சுத்த தர்மம் எது அப்படின்னா அகம் 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 அகம்னு வெறும் உத்தம ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா வருஷிக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 6:26, 22 எத்தனோ பரமதே சித்தம் கீதாலே வந்து பாத்தீங்கன்னா அதே சொல்ற உத்தமம் சுகம். அந்த இடத்துல என்ன சுகம் இருக்குன்னா எந்த விஷயத்தோட சம்பந்தமும் இல்லாம உத்தம சுகம் வந்து பாத்தீங்கன்னா வருஷிக்கும். எப்படி சுவாமி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்? தூக்கத்துல நல்ல சத்துவ குணத்தோட தூக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சத்துவ குணத்தோட தூக்கம் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டு டெய்லி காலையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். சில சமயம் எந்திரிச்சு பூஜை யாரையோ கூப்பிட்டு ஊரையோ கூப்பிட்டு ஐயோ ஆனந்தமா இருக்கு எனக்கு சொல்றதுமா அது மாதிரி தோணும். யார்கிட்ட சொல்றது எப்படி சொல்றது மூக்க ஆஸ்வாதனவத்து அப்படின்னு ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மூக்க ஆஸ்வாதனவத்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பக்தி சூத்திரத்துல வந்து ஒரு சூத்திரம் இருக்கு. ஈஸ்வர அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பா சொல்றது அப்படின்னா ஊமை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுவான்? ஈஸ்வரனை சாட்சாத்காரம் பண்ணிட்டான். ஈஸ்வரனை சாட்சாத்காரம் பண்ண ஊமை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுவான்? ஏதாவது ஒரு ஃபுட்டை கொடுக்குறீங்க, நல்லா சாப்பிட்டான், நல்ல மைசூர் பாகு நிறைய நல்ல பண்டங்கள்லாம் வச்சு ஒரு ஃபீஸ்ட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு ஊமையிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த ஊமை வந்து என்ன சொல்லுவான்? சொல்ல முடியுமா? பேச முடியாது. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஒரே சந்தோஷமா இருக்கும். சத்துவ குணம் அதிகமாக ஓங்காரத்தை ஜபிங்க, நல்லா விவகாரத்தை போகாம இருங்க.
அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினோன்னு ஒரு நல்ல சாந்தம் கிடைக்கும், ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, மூக்க ஆஸ்வாதனவத்து ஊமையை வந்து சொல்ல முடியாதது போலதான் அந்த சுகத்தை சொல்லவே முடியாது. யாருக்கையாவது சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? நான் ஆனந்தமா இருக்கேன். சரி, ஆனந்தமா இருக்கேன்னா எப்படி சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முடியாது. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அமிர்தகாரா வருஷிக்குது. நிர்விகல்ப சமாதியோட அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு சமமானது. ஆனா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் இல்லை. ஆனா இங்க வந்து சமாதியில வந்து ஃபுல் அவேர்னஸோட பேக்கப் இருக்கு. வேற எதுவுமே இருக்காது, வெறும் ஆனந்தம் மட்டுமே மிச்சம் இருக்கும் சுரூபம் அது. அது சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 பஞ்சதசிக்காரர் சொல்ற, தர்மமேகமிமம் பிராகுஹு சமாதிம் யோக வித்தமாக வருஷத்யேஷ யதோ தர்மம் அமிர்ததாரா சகஸ்ரஷா. ரொம்ப கிளியரா சொல்ற. இந்த பிந்து சக்கரத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, பிந்து சக்கரம் சுவாமி இந்த கிரியாலாம் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. 2 விதத்துல சொல்லியிருக்கேன். ஒண்ணு யோக மார்க்கத்துல போறது, இன்னொன்னு பாவத்தினாலேயே ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடக்கும். மகாபெரியவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, மகாபெரியவர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தின் குரல்ல சொல்லும்போது சொல்லுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா, யோக மார்க்கத்துல போறதுன்னு ஒண்ணு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கத்துல நல்லா, இப்ப நம்ம 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் சொல்ற மாதிரி நல்லா பகவானியை பாவிச்சு பாவிச்சு பண்ண சைமல்டேனியஸா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பாவிக்கவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குண்டலி சக்தி எல்லாம் ஏறும். இந்த குண்டலினி சக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகத்தினாலையும் மேலேற்ற முடியும், பாவனையினாலையும் நமக்கு தெரியாமலேயே அது அந்தந்த இடத்த கடந்து போயிட்டே இருக்கும் மேலும். அப்ப அந்த இடத்துல என்ன சுவாமி நடக்கும்னா, அந்த பிந்து சக்கரத்துல வரும்போது அந்த இடத்துல இருக்க சமாதிக்கு பேரு நிர்விகல்ப சமாதின்னு பேரு. அது என்னது? தர்மமேகம் இவம் பிராகு. இந்த நிர்விகல்ப சமாதியை தர்மமேக சமாதி என்று என்ன பண்றாங்க, யோகவித்தமாக பிராகு. யோகத்தை அறிந்தவர்கள், யோகத்தை நன்றாக அறிந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதனை என்ன பண்றாங்க, நிர்விகல்ப சமாதிக்கு இன்னொரு பேரு தர்மமேக சமாதின்னு பேர். யாராவது நிறைய பேர், நான் சின்ன வயசுல நினைச்சிட்டு இருந்தேன், என்ன நினைச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஆச்சரியத்தை எல்லாம் போறதுக்கு முன்னாடி, தர்மமேக சமாதின்னு அது வேற போல இருக்கு, நிர்விகல்ப சமாதி வேற போல இருக்கு, சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, தர்மமேக சமாதி வேற. நிர்விகல்ப சமாதிக்கு இன்னொரு பேர் தான் தர்மமேக சமாதி. ஏன் தர்மமேக சமாதின்னு வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷதி ஏஷ யதோ தர்மம் அமிர்ததாரா சகஸ்ரஷா. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயிரக்கணக்கான தர்மமாகி அமிர்த தாரா. அமிர்தம்னா என்னன்னு சொன்னா சுகம்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. அமிர்தம்னா சுகம். தூக்கத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சத்துவ தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சுகம் இருக்கும், அலாதியானது, சொல்ல முடியாது. நல்ல டீப் ஸ்லீப்ல எல்லாம் ஆனந்தம் இருக்கும். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அமிர்த தாரா வந்து பாத்தீங்கன்னா போகுது. இப்ப இருக்கிறவங்க எல்லா டாக்டர்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்குங்க. எல்லாத்துக்கும் மெடிசன் என்னன்னா தூங்குங்க, நல்லா ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குங்கன்றாங்க. சவுண்டு ஸ்லீப்பிங் வேணும்ன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டபாலிசம் எல்லாம் அதுலதான் கியூர் ஆகுது, எல்லாம் கரெக்டா நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மென்டல் டென்ஷன் எல்லாம் போகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல அமிர்ததாரா இருக்கு. தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல அமிர்ததாரா உண்டாகுது. அதே வந்து ஜாகிரதத்துல ஒருத்தன் இருக்கா அப்படின்னா அமிர்ததாரையோட அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். நல்லா ஓங்காரத்தை பண்ணுங்க, மகாரத்தை பண்ணுங்க, உட்கார்ந்து ஒரு நாளைக்கு லீவ்ல என்னைக்காவது காலையில இருந்து ப்ரோக்ராம் பண்ணுங்க. 3 நாள் ப்ரோக்ராம். முதல் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டை கட் பண்ணிடுங்க, வெறும் இந்த லிக்விட் ஆகாரத்தை மட்டும் எடுத்துங்க. லிக்விட் ஆகாரத்தை மட்டும் எடுத்துட்டு மகாரத்தை மட்டும் ஓம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. 2 நாள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் கம்மியா வச்சுக்கிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது நாளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த அமிர்ததாரானா என்னன்னு. ஒரே சுகமா இருக்கும், சொல்ல முடியாது. ஊமை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு சொல்ல முடியாம தவிக்கிற மாதிரி, தான் சாப்பிட்டதை வெளில சொல்ல முடியலையேன்னு அதே மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா தவிக்க ஆரம்பிச்சிருங்க. மூக்க ஆஸ்வாதனம் வந்து அப்படின்னு வெளில சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய ஆனந்தம் கிடைக்கும். வருஷதி நல்லா பெய்யுதான், மலை மாதிரி பெய்யுதான். மலை மேகங்கள் எப்படி பெய்யுமோ அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அந்த சுகஸ்வரூபமா இருக்கிற தாரைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்த தாராக்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதியானது வருஷிக்கின்றது. ஆயிடுச்சா? சுவாமி இதை சொல்றதுக்கு பிறகு இங்க வந்து அப்போ ஸ்கந்தகன்றதுக்கு அர்த்தம் அமிர்த ஸ்வரூபம், அமிர்தம்.
அந்த அமிர்தத்தை வந்து பாத்தீங்கன்னா தரக, ஸ்கந்த தரக, அமிர்தத்தை வந்து பாத்தீங்கன்னா தாரணம் செய்பவர் எவரோ, அந்த அமிர்தத்தை தாரணம் செய்பவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்ததரஹா அப்படின்னு பேரு பகவானுக்கு பேர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை சுவாமி, லலாட்ட சக்கரம் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பேரு பக்கத்துல எழுதிக்கிங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா லலாட்ட சக்கரமாக இருக்கின்றார். சகஸ்திராரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டும் 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 டும்னு ஒவ்வொரு டிராப்பா இறங்கிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் எப்படி இறங்குது? ஒவ்வொரு தூங்கும் போது ஒவ்வொரு டிராப்பா இறங்குது. எந்த இடத்துல இறங்குது? லலாட்ட சக்கரம். இப்ப நான் வந்து குங்குமம் வைக்கிறேன், எதுக்கு தெரியுங்களா? ஏன் குங்குமம் சுவாமி, ஏன் சுவாமி குங்குமத்தை அங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் முன்னாடி எங்க வச்சுட்டு தெரியுங்களா? ஓங்கார அபியாசம் ஒரு காலத்துல ஆரம்பத்துல பண்ணிட்டு இருக்கும்போது இந்த புருவ மத்தியில இந்த இடத்துல தான் நான் குங்குமமே வைப்பேன். நல்லா அபியாசம், ஓங்கார அபியாசம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புவியறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த வைக்கிறேன். இது வந்து லலாட்ட சக்கரம்னு பேர். இந்த இடம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட ஸ்தானம்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா யார் அபிமுக்தி க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இந்த இடம் சிவபெருமானோட க்ஷேத்திரம், காஷி. இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மலோகம்னு பேர், விஷ்ணு பகவானோட க்ஷேத்திரம். இந்த லலாட்ட சக்கரம்னு பேர். லலாட்டம்னா பிந்துன்னு போடுவான். நீங்க பிறை வந்து 3ஆம் பிறை 4ஆம் பிறை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறை தெரியுமோ அது மாதிரி இந்த இடத்துல இருந்து இப்படியே ஒன்று போட்டுங்க, பிந்து சக்கரம்னு பேரு. இவ்வளவு பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டீங்கன்னா இந்த ஏரியா என்ன ஏரியா அப்படின்னா இந்த ஏரியா தான் பிரம்மலோகத்தோட ஏரியா. இந்த குங்குமம் வைக்கிற பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கும், இப்படி போட்டீங்க அப்படின்னா பிந்து சக்கரம். அந்த பிந்து சக்கரத்துக்கு பேர் என்ன பேரு? லலாட்ட சக்கரம்னு பேரு. இந்த லலாட்ட சக்கர சுரூப்பியா இருக்கிறவர் யாரோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் அப்படின்னு தந்திர சாஸ்திரத்தோட பாஷிக்காரர் என்ன பண்றாருன்னு பாருங்க. ஸ்கந்தம், ஸ்கந்தம்னு என்ன சுவாமி? தர்ம பதம்னு போட்டாரு. தர்மம்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் இருக்குல்ல, அதுதான் தர்மம், பிரம்மத்தோட தர்மம் அது. அந்த தர்ம பதமா இருக்கிறது தாரயதி இதி ஸ்கந்ததரக. அந்த சச்சிதானந்தத்தை தாங்குபவர், சுரூபமா வைத்திருப்பவர் எவரோ அவருக்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்ததரஹான்னு பேர். ஸ்கந்ததரஹா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது விஷ்ணுவையும் இவரையும் வேறுபடுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஸ்கந்தனா அமிர்தம், அந்த அமிர்தத்தை தாரணம் பண்றவர் விஷ்ணு பகவான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆயிடுச்சா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 329வது நாமம் துரியகன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது தகாரம் துரியகா. துரியக அப்படின்னா பாரத்தை சுமப்பவர். எந்த பாரம்? இந்த லோகத்தோட பாரத்தை சுமப்பவர். இந்த பாரத்தை எல்லாத்தையும் பூமி தானே சுவாமி சுமக்குது, பூமியவே சுமக்கிறவர். இவ்வளவு வெயிட் இல்ல, எவ்வளவு பெரிய வெயிட்டை வந்து பாத்தீங்கன்னா சுமந்துட்டு இருக்கார் பகவான். அதனால அவருக்கு பேரு துரியகான்னு பேர். நம்ம ஏற்கனவே இன்னொரு பேர் ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தரணி தரகா. ஏற்கனவே பார்த்துருக்கோமா? இந்த தரணியை தாரணம் செய்தவர் தரணி தரக. அதே தான் இங்க துரியகான்னு பேர். துரம் பகதி சமஸ்த பூத்த ஜென்மாதி லட்சணம் இது துரியகா. உண்டான எல்லா ஜீவராசிகளுடைய ஜென்மம் முதல்ல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுமப்பவர். நான் கூகுள் கம்பெனியோடது என்ன மாதிரி வச்சிருப்பான் அப்படின்னு ஒரு சர்ச்சிங் பண்ணி பார்த்தேன். நான் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு ஏக்கர் கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. ஏக்கர் கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து ஹார்ட் டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைப்பேன் நம்மளோட சின்ன ஹார்ட் டிஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்த மாட்டேங்குது. நம்ம கிளாஸு இத்தனை பேரோட டேட்டாஸையும் வச்சுருக்கணும்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டோம். ஏக்கர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கான். பெரிய பெரிய கொடவுனாக கட்டி வச்சுருக்கான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கு, ஸ்டோரேஜ். அப்போ நம்மளோட ஜீவர்கள் மொத்த கோட்டிக்கணக்கான ஜீவர்களுடைய கோட்டிக்கணக்கான ஜென்மங்களுடைய கருமங்களையும் வாசனைகளையும் எவ்வளோ இருக்கும் டேட்டாஸ் இல்லை. இது எல்லாத்தையும் வச்சுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மத்தோட பலனா இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து ஈரேழு உலகத்தையும் எவ்வளவு வெயிட்டு, இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா துரம் அப்படின்னா பாரம்னு அர்த்தம். துரம்னு என்ன அர்த்தம்? பாரம், வெயிட்டு. என்ன வெயிட்டு? துரத்தை, பாரத்தை பகதி அப்படின்னா சுமப்பவர். வெயிட்டை சுமக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரவாகக அப்படின்னு பேரு. அதுதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா துரியகான்னு பேர்.
எதைப்பா சுமக்கிறாரு அப்படின்னு கேட்டா, சமஸ்த பூத்த ஜென்மாதி லட்சணம். சமஸ்த பூத்தம்னா எல்லா ஜீவராசிகளுடைய ஜென்மம், மரணம், கூட வந்து போகம், அதுல பண்ணக்கூடிய கர்மங்கள், கர்ம வாசனைகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமக்கிறதுனால பகவானுக்கு பேரு துரியகன்னு பேரு. பாரத்தை சுமப்பவன். அதுக்கப்புறம் 330வது வரதகா. வரதகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, வரங்களை அளிப்பவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்ததரன்றதுக்கு அர்த்தம் நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஸ்கந்தகனா சுத்த நிர்குணமுக்கும் பேர் ஸ்கந்தக. வாயு ரூபத்துல ஹிரண்ய கர்ப்பருக்கும் ஸ்கந்தகன்னு பார்த்துட்டோம். ஸ்கந்த தரகனா அமிர்த சுரூபம் சமாதி அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வரதக அப்படின்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா வரதக. இது துரியகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர ரூபமா எல்லாத்தையும் சுமக்கிறார். ஹிரண்ய கர்ப்ப ரூபம். ஹிரண்ய கர்ப்பர் தானே அவதாரம் பண்ணார். என்ன அவதாரம் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்ஸ்ய அவதாரம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வராக அவதாரம் பண்ணார். பூமியை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கொம்புல சுமந்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவதாரம் பண்ணார்? ஆமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவதாரம் பண்ணார். கூர்ம அவதாரம் பண்ணிட்டு வந்து இந்த லோகத்தையே வந்து பாத்தீங்கன்னா சுமந்தார். அப்புறம் அனந்த ரூபத்தில், அனந்த நாக ரூபத்தில் அவர் தான் தன்னுடைய தலைக்கு மேல இந்த பூமியவே சுமந்துகிட்டு இருக்கார். இப்பவும் சுமந்துகிட்டு இருக்கார். யார் சுமக்கிறார் இந்த பூமி எல்லாத்தையும்? அனந்த நாகத்தோட ரூபத்துல பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சுமந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு. அனந்தம்னா என்ன அர்த்தம்னா பிராண ரூபத்துல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுமந்துகிட்டு இருக்கார். ஹிரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியாச்சு? துரியகன் சொல்லியாச்சு. அப்புறம் வரதகனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரம் ததாதி இது வரதகா, வரத்தை தருபவர். அதனால அவருக்கு பேரு வரதகான்னு பேரு. வரதா 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 வரதா. சரி, ஆச்சரியர் சொல்றார், அபிமதான் வரான் ததாதி இது. அபிமதான் வரான் ததாதி இது. பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிமதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விருப்பம்னு அர்த்தம். பக்தர்கள் விரும்பியதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ததாதி, வரங்களை எல்லாத்தையும் கொடுப்பவர். வரனேன்ற தாத்து கேட்கறது அப்படின்னு அர்த்தம். வரம்னா என்னது? கேட்கறதுன்னு அர்த்தம். பூன் சொல்லுவீங்களா? பூன். எல்லாத்தையும் கேட்டதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான். அதனால அவருக்கு பேரு வரதகன் பேர். இன்னொரு அர்த்தம் ஆச்சரியர் சொல்றாரு. வரம் அப்படின்னா காம், பசுவைன்னு அர்த்தம். பசுக்களை. வரம்ன்றதுக்கு அர்த்தம் பசுக்கள் அர்த்தம். பசுக்களை வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாம் ததாதி, தட்சிண ரூபத்துல எஜமான ரூபேன இது, எஜமான ரூபத்திலேயே இருந்துகிட்டு பசுக்களை, வரங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கறதுனால பகவானுக்கு பேர் வரதகன்னு பேர். யஜ்யத்துல இருக்கக்கூடிய எஜமானன் யாரு? ஈஸ்வரன் தான், ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணு. அந்த எஜமான ரூபத்துல இருந்துகிட்டு அந்த பசுக்களை வந்து பாத்தீங்கன்னா பசுதானம், கோதானம் கொடுக்கணும் இருக்கு. மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேருக்கு கட்டோபனிஷத் புக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்லயே நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு ரித்விக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பசுக்களை தானமா கொடுக்கணும் யஜ்யத்துல அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா எஜமான ரூபத்துல இருந்துகிட்டு பசுக்களை ரித்விக்குகளுக்கு, ரித்விக்குனா அந்த யாகம் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது. அந்த பசுக்களுக்கு பேர் தான் வரம் அப்படின்னு பேரு. அதுதான் இங்க ஆச்சரியர் சொல்றார். வரம்னா காம், வரத்தை, பசுவை, பசுக்களை. தட்சிணாம் ததாதி, தட்சிணையாக கொடுக்கிறார். எந்த ரூபத்துல இருந்துகிட்ட? எஜமான ரூபேன. எஜமான ரூபத்திலிருந்து பசுக்களை ரித்விகளுக்கு கொடுக்கறதுனால பகவானுக்கு பேரு வரன பசு, தன ததாதி கொடுப்பவர், பசுக்களை கொடுப்பவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வரதகான்னு. பக்தர்களுக்கு வரத்தை கொடுப்பவர். அதே மாதிரி எஜமான ரூபத்துல இருந்து பசுக்களை தட்சணையா கொடுக்கிறவர். எப்படி சுவாமி சொல்றீங்க இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைர்வை வரக இது ஸ்ருதேகே. வரதராஜ பெருமான் இதுல காசியில, இதுல காஞ்சிபுரத்துல இப்ப வந்துட்டு போனார்ல ஃபேமஸா. அப்ப கைர்வை வரக அப்படின்னா என்ன அர்த்தம்? கயிர்ல கைர்வை வரக, பசுக்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வர அப்படின்னு ஸ்ருதி பிரமாணமும் ஆச்சாரியர் சொல்லி முடிக்கிறார். இதோட இது நிக்கட்டும், நாளைக்கு மீதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத்
करोमि यत् यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत्। ओम श्रीराम राम रामीति रमी रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामीति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामीति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम नाम वरानन ओम नम इति। ओम राम 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 ராமராமத்தை மட்டும் ஒரு அரை மணி நேரம் சொன்னா நல்லா இருக்குங்க. கிளாஸ் முடிச்சோடனே ராம 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 சுகமா இருக்கு. நமஸ்காரம். நமஸ்காரம். ஹரி ஓம். ஹரி ஓம்.